இப்போ உங்க வீட்டுல தீய சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. எங்க மூதாதையர்கள் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கண் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடுக்கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசையை காட்டிடும். அப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதியாயிடும். 50% தான் தெரியுமா சாமி? அப்ப முழுசா பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன், சொல்லுங்க. சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி விருந்து சமைச்சு உங்க வீட்டு நடுக்கூடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். அப்ப 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிடுங்க சாமியா. இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கு சாமி? தேங்காய் சோதனை அப்பவும் கோமாதா சோதனை அப்பவும் நீங்க பக்கத்துல இருந்தா எந்த பாதகமும் இருக்காது. சரிங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. நீங்க பக்கத்துல இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா அமையும். என்ன பண்ணணும் சாமி? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடுவு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்களோ இந்த அம்மாவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் சாத்திடுங்க. இந்த சோதனை முடிவுல தான் உங்க வீட்டுல அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையான்றது 100% உறுதியா தெரியும். ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா குறுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. இல்லம்மா, யாண்டி அந்த ராகவன் பையனை ஊர் கிளப்புறக்கு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு நீ என்னமா மாடு மாதிரி பச்சை புள்ள பார்த்து மேய்ச்சிட்டு இருக்கற? இல்லம்மா, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஐடியா வந்துடுது. என்னது? என் தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்ததா சொல்லி என் தங்கச்சி பிரியாவை ஊருக்கு போக சொல்லிடுறேன். என்னடி வா, அவ ஊருக்கு போனா இவன் போகணும்ல? இல்லம்மா, அவ போனா என் கொழுந்தனும் பின்னாடியே போயிட மாட்டான். எனக்கு இந்த ஐடியா எல்லாம் போச்சு. காமாச்சி, உனக்கு நெசமாலுமே மூளை இருக்குது. எல்லாம் உங்க ஆசீர்வாதமா? அந்த ராகவன் பையன் வர ஆக்டிங் கூட ஆக்டிங் கூட. என்ன ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க? என்ன பார்க்கல லவ்வர்ஸுங்க கோச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி எங்க அம்மா அந்த பக்கமும் உங்க அம்மா இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு எங்க அம்மா உங்க அம்மா கால்ல விழலையோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்ற அண்ணி போடா அம்மா, என் புள்ள போயிட்டு போறான். என் தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது. உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது. ஏதோ போன மாதிரி அழுறீங்க. சரியான நேரத்துக்கு போறலாம் போயிட்டு வர போல இருக்கு. ஐயோ, அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. நீங்க போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரட்டுமா? இப்போதைக்கு பிரியாவை மட்டும் அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன். பிரியாவா? அம்மா, என்ன தம்பி சேர் ஓட்ட மாதிரி சவுண்ட் பண்ற? நெஞ்சு வலி அண்ணி. மாமாக்கு உடம்பு சரியில்லையா? இவ்வளவு நேரம் அதானடா சொல்லிட்டு இருந்தேன். அதுல சரியா விழல அண்ணி. அம்மா அம்மா, ஐயோ அம்மா. யாங்கண்ணா என்னடா சொல்லலாம்? மாமா, மாமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நெஞ்சுலி வந்துருச்சாக்கு. ஐயோ என்ற வாசக்கா யாங்கண்ணு, நீயே பிரியால கொண்டே ஊர்ல விட்டு போட்டியா? பாத்தியாடி இப்ப எங்க வச்சுக்கணும் நெஞ்சுலியா? அப்படியே என் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போடா. அண்ணி பசங்க எல்லாம் வேணாம் அண்ணி, நானும் பிரியா மட்டும் போயிட்டு வரோம். நாங்களும் வருவோம். அது என் தோப்பனார் கடைசியா என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு? அப்பா உடம்பு சரியில்லைனால இவ கிளாமர் குறையவே மாட்டுது. போடா, நம்ம தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லையாண்டி? அப்பாக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ற? அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு மயக்கடிச்சு கீழே விழுவாங்கல்ல, அதான் அட்வான்ஸா புடிச்சிட்டேன். சீக்கிரம் ஊர் கிளம்புற வழியை பாரு. வாங்க கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்புங்க. இனிமேல் தாம்மா இந்த ஆத்துல நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா மாட்டுக்காரர, நான் சொல்லும் போது உள்ள வந்தா போது.
நடுவுல விட்டுறாதீங்க. ஏன்னா மாடுன்னா எனக்கு ரொம்ப பயம். நேக்குதா ஐயா ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. நம்ம வீட்டுல பேய் இல்ல காமாட்சி. தேங்காய் சுத்திடுமா? நெக்ஸ்ட் மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பார்க்கலாடி காமாட்சி. ஐயா மாட்டுக்காரரா வாங்க, மாட்டை கொண்டு வாங்க. கோமாதா, சோறு சாப்பிடுமா? மாடு இந்த வீட்ல என்னமோ இருக்குதுமா. நீங்க இங்க இருக்காதீங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. இந்த ஆத்துல பேய் இருக்கதா 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிளட் டெஸ்ட் வேணுமா? காமாட்சி காமாட்சி எல்லாம் இருந்தாலும் என்ற வீட்டுக்காரர் ஆச்சாச்சியா இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடி. இது வர இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதுல பேய் வரலன்னா நம்மள இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்லடி. ப்ளீஸ் கோஆபரேஷன் பண்ணிடு தங்க. அடி தலையே இருங்க, மேல ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காமாட்சி சீக்கிரமா வையுமா. காமாட்சி சொல்லாம கொல்லாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணு ஐயா ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட்டு தொலைங்க, அது வந்துட போகுது. பயமா இருக்குது. ஐயோ சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போகுது. ஐயோ வரமாட்டேங்குதா? சீக்கிரம் ஏன்டி அடிச்ச? குத்தி தொலை. சிலிப்பாகுதுடி. உசர போனா வருமா? வராது வராது வராது. அப்ப குத்தி தொலைடி. ஐயா பேயினால இந்த வீட்ல எனக்கு மரியாதை போச்சு. உசர போகும்போது குத்து. ஐயா ஐயா இழுக்காத இழுக்காத. வர வர சாமி சாமி. Confirm.